நண்பர்களுக்கு என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு பெரிய எழுச்சியோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் GBS நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கூட எல்லோரும் இங்கே பிரச்சாரம் செய்தோம். மிகப்பெரிய எழுச்சியாக இந்த பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். ராமநாதபுரத்தினுடைய வீதியில வரும் பொழுது குண்டு குழியமான சாலை, ஏன் நம்ம பேசக்கூடிய இடத்துல கூட கழிப்பிட வசதியை சரியா பண்ணாம அந்த ஸ்மெல்லிங்க, அனைத்து இடத்திலும் கூட எந்த வசதியும் செய்யாம திரும்ப சட்டமன்ற உறுப்பினராக மறுபடியும் இருக்கக்கூடிய காதர் பாஷா மறுபடியும் நிற்கிறார். ஆனால் இந்த முறை மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். தமிழகத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ராமநாதபுரத்தில் நிச்சயமாக தாமரை மலரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. ராமநாதபுரத்துல தாமரை பூக்கும். அடுத்து நீங்க கேட்ட 2000 கோடியில காலையில ராமநாதபுரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல ஜல் ஜீவன் திட்டம், பாரத பிரதமருடைய வீடு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பைப்பு மூலமாக குடிநீர் திட்டம் கடைசியா ஒரு மாவட்டம் இருக்குன்னா ராமநாதபுரம். வெறும் 47% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. நாம் இங்கே கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 1400 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கோம். அதையும் சரியா நிறைவேற்றல. எந்த இடத்திலும் கூட பைப்பு போட்ட இடத்துல தண்ணி வரல. மத்திய அரசுடைய படங்கள்லாம் ஒரு இடத்துல வீணாகி கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ராமநாதபுரம் மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டிய மாவட்டம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற ஒரு குறியீடு கொடுத்தோம். 112 மாவட்டங்கள் இந்தியாவில் தேர்வு செய்தோம். ராமநாதபுரம் ஒன்றும். அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து கூட அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் இல்லாத ஒரு மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, கஞ்சா பேர்வழி எல்லாமே இங்கிருந்து தான். சாஃபர் சாதியில இருந்து ஆரம்பித்து உள்ளூர் திமுகவுடைய கவுன்சிலர் வரை எல்லோருமே கஞ்சா வழக்கில் ஏதோ ஒரு இடத்துல ஆள்கடை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி தமிழகத்தை இந்தியாவுடைய கஞ்சா தலைநகரமாக திமுக மாற்றிருக்கிறோம், தமிழகத்துடைய கஞ்சா தலைநகரமாக உற்பத்தி ஆகக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய தலைநகரமாக அதே திமுக ராமநாதபுரத்தை மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் கேட்ட கேள்விக்கு நேரடியாக வந்துடுறேன். ஐயா, காலையில திருச்செந்தூர், முதுகுளத்தூர், ராமநாதபுரம் எங்கேயும் எந்த கருப்பு கொடியும் நான் பார்க்கல. மக்கள் யாரும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏத்துங்க யாரும் ஏத்தல. மக்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு 50% உயர்வு கிடைக்கிறது. இது 2011 சென்சஸை வச்சு நம்ம செய்ய போறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 59 போறாங்க. கேரளா 20 30, ஆந்திர பிரதேசம் 17 25, தெலுங்கானா 17 25, ஆந்திரா 25 37, ஒரிசா 21 31. இந்தியா முழுவதுமே, குறிப்பாக நம்முடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கூட புதிதாக நாம் கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை, புதிதாக கொண்டு வரக்கூடிய 39% இடஒதுக்கீடு அதில் அதிகமாகும். பெண்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஆனா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை கொள்கையை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை என்பதற்கு சாட்சி எந்த வீட்டுல எங்கேயும் நான் கருப்பு கொடியை பார்க்கிறேன். 33% மகளிர் இடஒதுக்கீடு பகிரமா எதுக்குறதா நீங்க பாக்குறீங்க சார் திமுக? எனக்கு புரியல, ஏன் எதுக்குறாங்க புரியல. இன்னைக்கு நம்முடைய மகளிர்கள் முன்னேற வேண்டும், தாய்மார்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. டெல்லியினுடைய முதலமைச்சர், பல இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் யோசித்து 33% இடஒதுக்கீடு யாரும் பிரச்சனை இல்லாம, தமிழ்நாடு 39 59 போகணும். 59ல் 1/3 19 நம்முடைய சகோதரிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு முடிவு செய்த பிறகு கூட இதை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படம் எந்த